அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சனி பகவானை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படின்னா, சனி பகவான் இருக்கும் இடம் பாதுகாக்கப்படும். அதேபோல் இருக்கும் இடத்துக்கு அவர் நல்லது செய்வார். ஆனால் அவர் பார்க்கும் இடம் பாழாகிவிடும், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்தை பாழாக்கிடுவார், பார்க்கும் இடத்தை வாழ வைப்பார். அது குரு பகவான். இருவரும் ராஜகிரகங்கள். குரு பொருளாதாரத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகம். சனி பொருளாதாரத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கக்கூடிய கிரகம். இரண்டு கிரகங்களும் ராஜ கிரகங்கள், கருத்தில் கொள்ளுங்கள். அதில் இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா, இப்போ பொதுவாக சனி பகவான் பார்வை ஒரு மேல் விழுந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் படு துன்பங்களுக்கு எல்லையே இருக்காது என்று காலங்காலமாக கூறப்பட்டு வருகிறது. அதனால்தான் பெரும்பாலான மக்கள் சனி பகவான் இப்போ 7.5 சனி, கண்ட சனி, விரய சனி, அஷ்டமாவதி சனி என சனி பகவான் பிடிக்கக்குள்ள பயப்படுறாங்க. ஆனால் உண்மையில் சனி பகவானை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அவரை நினைத்து பயம் கொள்ள மாட்டாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். இது சிறு விளக்கம். பார்த்திங்கன்னா, சிறு வயது முதலே சனி பகவான் சிவபெருமான் பக்தராக இருந்தார். பெரும்பாலான நேரத்தில் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதிலே சனி பகவான் கழித்தார். இவருடைய மனைவி பார்த்திங்கன்னா சித்ராத்தன், அதாவது சித்ராத்தன் என்பவரின் மகளான அழகும் அறிவும் உள்ள தாமணியை சனி பகவான் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் ஆகி சில வருடங்களுக்கு பின்னர் தாமணி ஒரு ஆண் குழந்தைக்கு அம்மாவாக என ஆசைப்பட்டு இந்த ஆசையை சிவபெருமானை நினைத்து தானம் செய்து கொண்டிருந்த சனி பகவானை எழுப்பினார். ஆனால் தாமணியின் முயற்சி பயனற்று போனது. சனி பகவானின் செயலால் கோபமுற்ற தாமணி அவருக்கு சாபம் அளித்தார். அதன்படிதான் விரும்பிய போது தன்னை பார்க்காத சனி பகவான் இனி யாரை பார்த்தாலும் அவர்கள் துன்பத்தையும் வேதனையும் அழிவும் அடைவார்கள் என்று சாபமிட்டார். தாமணியின் சாபத்தால் சனி பகவான் பார்வை எப்போதும் எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்தும். சனி பகவான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட காரணம் சனி பகவான் அல்ல, அவர் மனைவி வழங்கிய சாபம்தான், கருத்தில் கொள்ளுங்கள். எனவே சனி பகவான் தன் பக்தர்களை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க தொடங்கினார். பக்தர்களை பார்த்தாலும் நேரடியாக பார்க்காமல் தலைகீழ் நோக்கியபடி இருக்கும்படி செய்து கொண்டார், கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் சனி பகவானுடைய சிறு விளக்கம். அவரது மனைவி தாமணியின் பெயரை கூறி சனி பகவான் பெயரையும் கூறி வழிபடுவது ஜாதகர்களுக்கு நற்பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது, கருத்தில் கொள்ளுங்கள். சனி பொறுத்தமட்டும் இருக்கும் இடத்தை கெடுத்து விடுவார், அதாவது இருக்கும் இடத்தை பாதுகாத்து விடுவார். சனி பார்வையால் மிக கெடுதலை கொடுத்து விடுவார், கருத்தில் கொள்ளுங்கள். சனி பகவானை பொறுத்தமட்டும் பூர்வ புண்ணிய பலனையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பூர்வ புண்ணிய பலனையும் நம்ம இந்த பிறவியில் செய்த பலன்களையும் எடுத்து தான் ஒருத்தருக்கு அவர் பலனை தருவார், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சனி இப்போ 7.5 சனி பிடித்து விட்டால் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் சனி பகவான்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இப்போ ஒரு ஜாதகர்களுக்கு இப்போ தீர்க்காயில் பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள், அப்படி 120 ஆண்டுகள் வரக்குள்ள ஒரு ஜாதகருக்கு குறைஞ்சபட்சம் சனி 7.5 சனி என்பது 4 இல்லைனா 5 வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் 70-80 வயது வாழ்வது மிகப்பெரிய போராட்டம். அதனால் ஒரு ஜாதகருக்கு 3 7.5 சனி 100% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த முதல் 7.5 சனி பாலிய வயதில் வரும். அது எந்த பாதிப்பையும் அந்த
பாலிய வயதில் செய்யாது. உடல்வாதிகள் ஒண்டி சிறிதாக ஏற்படுத்தும். ஆனால் இரண்டாவதாக வர சனி 35 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளே வரும். அப்படி வரக்கூடிய சனி அந்த ஜாதகரை மிகவும் துன்பப்படுத்தி மிக கஷ்டத்தை கொடுத்து பொருளாதார இழப்பையும் கொடுத்து அவப்பேரையும் ஏற்படுத்தி குடும்பத்தில் பிரிவினையும் ஏற்படுத்திடும். ஏன்னா இது பூர்வ புண்ணிய கர்மாவினால் ஏற்படக்கூடிய விதிப்பலன். அதை யாராலும் அதை தப்பிக்க முடியாது. அதுபோல் இரண்டாவதாக சனி நடந்து கொண்டு இருக்குள்ள சனி பகவானின் தலங்களான திருநள்ளாறு, சிவபெருமானின் தலங்களான காளஹஸ்தி, அதே போல் இந்த கும்பராசி, மகர ராசி, கடக லக்னம், கடகராசி இவங்க பார்த்திங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் அங்கே சென்று வந்தால் அவங்களுடைய துன்பங்கள் தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படும். மீதி பேர் இந்த திருநள்ளாறு, திருங்கலங்காடு அதுபோல் இடத்துலாம் போயிட்டு சனி பகவானை வணங்கினா உங்களுடைய தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படும். அதே போல் இந்த மூன்றாவதாக வரக்கூடிய 7.5 சனி என்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஏன்னா அது 50 வயதுக்கு மேலே தான் வரும். 60, 65, 70 வயதில் வரும். அந்த வயதில் உடல்வாதிகளை தவிர வேறு எந்த பிரச்சனையும் அது உங்களால் கொடுக்க முடியாது. அதனால் இந்த இரண்டாவதாக வரக்கூடிய சனி 7.5 சனியில் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து அனைத்து ஜாதகர்களும் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த சனியால் அனுபவபூர்வமாக நான் சொல்வது உண்மையாக பொய்யான்னு அந்த ரெண்டாவது 7.5 சனியை அனுபவிச்சுங்களுக்கு தான் தெரியும். தீராத நோயினால் அவதிப்பட்டிருப்பாங்க, சண்டை சச்சரவு, பொருளாதாரத்தை இழந்திருப்பாங்க. ஏன் ஒரு சண்டை சச்சரவால் காவல் நிலையம் கூட சென்றிருப்பாங்க. கணவன் மனைவி கூட பிரிவினை ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலேயே அந்த சனி பகவான் செய்தது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.